வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் பார்க்க போறோம். இட் செல்ஃப். இந்த இட் செல்ஃபை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இட் செல்ஃபை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா யூஸ் பண்ணுவோம், இன்டென்சிஃபையராகவும் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறப்போ ஐனா மை செல்ஃப், ஷீனா ஹர் செல்ஃப், ஹீனா ஹிம் செல்ஃப், வீனா அவர் செல்ஃப்ஸ் இப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லெசன் 443 நீங்கள் செக் பண்ணலாம். அந்த வீடியோவில் நம்ம இட் செல்ஃபை இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம தனியாக இட் செல்ஃபை பார்க்க போகிறோம். இந்த இட் செல்ஃபை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறப்போ எனக்கு நானே பண்ணிக்கிட்டேன், அவளுக்கு அவளே பண்ணிக்கிட்டா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த இடத்துல இட் செல்ஃப்னு வர்றப்போ நாம் வந்து ஒரு அஹ்ரினை எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதுவே பண்ணிக்கிச்சு, அது தனக்கு தானே பண்ணிக்கிச்சு, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம இட் செல்ஃபை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே பாருங்களேன். ஒரு பூனை தன்னைத்தானே நக்கி சுத்தப்படுத்தி கொண்டது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ பூனை தன்னைத்தானே நக்கியது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். த கேட் லிக்ட் இட் செல்ஃப். த கேட் லிக்ட் இட் செல்ஃப். இந்த மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா யூஸ் பண்ணுறப்போ தனக்கு தானே பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறப்போ இந்த இட் செல்ஃப்ங்கிற வார்த்தையை நம்ம வேர்புக்கு அடுத்து போடணும், வேர்புக்கு பின்னாடி போடணும். த கேட் லிக்ட் இட் செல்ஃப். இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ரோபாட் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆனால் அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். த ரோபாட் வில் ரிப்பேர் இட் செல்ஃப். த ரோபாட் வில் ரிப்பேர் இட் செல்ஃப். நீங்கள் யூஸ் பண்ணலன்னா, அதாவது ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாமலே இருந்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் தானாகவே ஆஃப் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இஃப் யூ ஆர் நாட் யூஸிங் இட், த கம்ப்யூட்டர் வில் டர்ன் ஆஃப் இட் செல்ஃப். த கம்ப்யூட்டர் வில் டர்ன் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ இப்போ இட் செல்ஃப் அப்படின்ற வார்த்தையை நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா யூஸ் பண்ணுறப்போ வேர்புக்கு பின்னாடி போடணும் அப்படின்றத இப்போ பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது இட் செல்ஃபை நம்ம இன்டென்சிஃபையராக யூஸ் பண்ண போகிறோம். அதுவே சின்னது தான், அதுவே ரொம்ப பெருசு தான், அதுவே பிரச்சனை தான், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு இட் செல்ஃபை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வீடே சின்னது தான். இப்போ வீடுங்கிறது ஒரு அஹ்ரினை இல்லையா? ஸோ அதனால தான் அந்த இடத்துல இட் செல்ஃப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வீடே சின்னது தான். த ஹவுஸ் இட் செல்ஃப் இஸ் ஸ்மால். இப்போ பாருங்க இட் செல்ஃப் எங்கே போடுறோன்ட்டு நவுனுக்கு பின்னாடி போடுறோம். த ஹவுஸ் இட் செல்ஃப் இஸ் ஸ்மால். இப்போ அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் வேஸ் இருக்குது, அதில் பூவெல்லாம் வைக்கணும்னு இல்லை, பூ இல்லாமலேயே இந்த ஃபேஸே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இன்டென்சிஃபை பண்ணுறோம், அதுவே ரொம்ப அழகாக தான் இருக்குது அப்படி நம்ம சொல்கிறோம். The vase itself is beautiful. The vase itself is beautiful. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது by itself அப்படின்ற ஃப்ரேஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அலோன், தனியாக, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தானாக தன்னால், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம by itselfன்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இதை பொதுவாக ஒரு சென்டென்ஸோட கடைசியில் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, என்னோட காயம் அது தன்னால் அறிடும். My wound will heal by itself. தானா தன்னால் எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் my wound will heal by itself. நாய் அதுவே தானா வீட்டுக்கு வந்துருச்சு. The dog came home by itself. The dog came home by itself. கதவு எப்படி திறந்துச்சு? அது தானா திறந்துச்சு. The door opened by itself. The door opened by itself. நீ மெழுகுவர்த்தியை ஊதுனியா? இல்ல அது தானா அணைஞ்சிருச்சு. The candle went out by itself. இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்க நிறைய ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன் இட் செல்ஃப். அதுவே, அது மட்டுமே அப்படி சொல்கிறதுக்கு நம்ம இன் இட் செல்ஃபை யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வாக் பண்ணுறீங்களா? இல்லைங்க, 2 குழந்தைங்கள வளர்க்குறதே எனக்கு ஒரு பெரிய முழு நேர வேலை தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்ல போகிறோம். ஸோ ரேசிங் 2 யங் சில்ட்ரன் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப். இது வந்து சாதாரணமாக எம்ஃபசைஸ் பண்ணாமல் சொல்கிறது. இப்போ அதுவே எனக்கு ஒரு பெரிய வேலை தான் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இடையில இன் இட் செல்ஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். Raising 2 young children is in itself a full-time job. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து குற்றம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த குற்றம் பண்ணுவதற்கான முயற்சியே ஒரு குற்றம் தான். நம்ம ஐபிசி படி ட்ரை பண்ணுறதே ஒரு குற்றம் தான். An attempt itself a crime அப்படின்னு சொல்கிற மாதிரி an attempt is in itself a crime. An attempt to commit a crime is in itself a crime. கொஞ்சம் லென்த்தி சென்டென்ஸாக இருக்கலாம், இருந்தாலும் இந்த ஃப்ரேஸோடைய மீனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது கொஞ்சம் சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். இப்ப நீங்க வந்து ஒரு ஹெர்பல் டீ சொல்றீங்க. இத குடிங்க. இதுவே சளிக்கு நல்ல மருந்து தான். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இப்போ சிம்பிளா எம்பசைஸ் பண்ணாம சொல்லணும்னா, இந்த டீ வந்து சளிக்கு ஒரு நல்ல மருந்து. இப்படி சொல்றோம். திஸ் ஹெர்பல் டீ இஸ் a cure for cold. இப்படி நம்ம சொல்லுவோம். இது மட்டுமே சளிக்கு ஒரு நல்ல மருந்து. இதுவே போதும். அப்படி நம்ம எம்பசைஸ் பண்ண போறோம். This herbal tea in itself is a cure for cold. அப்படி சொல்லலாம். இல்லைன்னா this herbal tea is in itself a cure for cold. அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ itself நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணணும்ன்றத பார்த்தோம். எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸ். அதை செக் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல பார்த்துருக்கோம். டூ இட் நவ் இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நவ் இட் செல்ஃப் இப்பவே அப்படின்னு எம்பசைஸ் பண்றதுக்கு நம்ம நவ் இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ டூ இட் நவ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நாம டூ இட் நவ், டூ இட் ரைட் நவ். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க டூ இட் ரைட் நவ்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆமா, டூ இட் ரைட் நவ், இல்லை டூ இட் இமீடியட்லி, இல்லை டூ இட் ரைட் அவே, இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ மற்ற இடங்கள்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கே பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லணும். டூ இட் டுடே இட் செல்ஃப் அப்படின்னு ரொம்ப காமனாக சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது கரெக்டா அப்படின்னா இல்லை. இந்த மாதிரி நம்ம டைம் அட்வர்ப்ஸ் கூட டைமை எம்பசைஸ் பண்ணுறதுக்கு இட் செல்ஃபை யூஸ் பண்ணக்கூடாது. கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லை, கிராமர் படி பார்த்தா அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினலாக இங்கிலீஷை மதர் டங்கா வச்சு பேசுகிறவங்க அப்படி பேச மாட்டாங்க. இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்கூல் கிடையுமா அப்படி கேட்பாங்க. அது வந்து நமக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் இல்லையா? நம்ம சிரிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரிஜினல் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி இட் செல்ஃபை யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்? இப்போ டூ இட் டுடே இட் செல்ஃபுக்கு பதிலாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டூ இட் திஸ் வெரி டே, இன்றைக்கே அப்படின்னு எம்பசைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெரின்ற வார்த்தையை டேக்கு முன்னாடி சேர்த்துப்பாங்க. டூ இட் திஸ் வெரி டே அப்படி சொல்லலாம். இல்லைன்னா டூ இட் பை டுடே, இன்னைக்குள்ள பண்ணுது அப்படி சொல்கிற மாதிரி டூ இட் பை டுடே அப்படி சொல்லலாம். இல்லை வெறுமனே டூ இட் டுடே அப்படின்னு டுடே நல்லா எம்பசைஸ் பண்ணி அழுத்தி சொல்லியும் நாம் அதை சொல்லலாம். இப்போ அடுத்தது நான் அன்னைக்கே சொன்னேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஐ டோல்ட் யூ தட் டே இட் செல்ஃப் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்றது? இப்போ சொன்ன மாதிரி ஐ டோல்ட் யூ ஆன் தட் வெரி டே, அன்றைக்கே சொன்னேன். ஐ டோல்ட் யூ ஆன் தட் வெரி டே அப்படி நம்ம சொல்லலாம். அங்கேயே சொன்னேன் அப்படி சொல்லுவோம். ஐ டோல்ட் யூ தேர் இட் செல்ஃப். ஸோ தேர் இட் செல்ஃபுக்கு பதிலாக நாம ஐ டோல்ட் யூ ரைட் தேர் அப்படி சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இன்றைக்கு சொன்னோம், அன்றைக்கு சொன்னோம், நேற்றைக்கு அப்படின்னு சொல்றப்ப எப்படி சொல்றது? இப்போ ஐ டோல்ட் யூ எஸ்டர்டே இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதை வந்து வேற வழி இல்லை. ஐ டோல்ட் யூ எஸ்டர்டே அப்படி நம்ம எஸ்டர்டேவை கொஞ்சம் அழுத்தி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ டோல்ட் யூ ஜஸ்ட் எஸ்டர்டே அப்படி சொல்லலாம். இல்லைன்னா ஐ டோல்ட் யூ ஒன்லி எஸ்டர்டே அப்படி சொல்லலாம். ஆனால் நம்ம வழக்கமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ நம்ம வந்து இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்னா, நான் நேற்றுக்கு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை அர்த்தம் பண்ணிக்குவோம். பட் வேற வழி இல்லை. இந்த எஸ்டர்டே வச்சு சொல்றப்ப நம்ம வேற விதமாக சொல்ல முடியாது. ஸோ எஸ்டர்டேவை எம்பசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இல்லை ஒன்லியை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ வேற எப்படியாவது சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.